வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழகத்தில் பழமை வாய்ந்த கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்கிஷமாக ஏராளமான கோவில்கள் இன்றைக்கும் நிறைய இருக்குது. நமக்கு இந்தந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கூட நிறைய கோவில்கள் இருக்குங்க. அதில் முக்கியமாக நம்ம தமிழகத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு 10 கோவில். இந்த 10 கோவிலுக்கு யார் ஒருத்தங்க போயிட்டு வந்திருக்காங்களோ கண்டிப்பாக அவர்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணினவங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ரொம்ப சிறந்த ஒரு 10 கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில்களுக்கும் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கும் ரொம்ப புகழ்பெற்ற மாநிலமே நம்ம தமிழகம் தாங்க. தமிழகத்தில் இருந்துட்டு இந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போகலையா அப்படின்னே ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த வகையில் ரொம்ப ஆச்சரியமான கோவில்கள் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. முக்கியமாக இந்த 10 கோவில்களில் நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கு இதுவரைக்கும் போயிருக்கீங்க, நீங்கள் எந்த கோவிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும், அதாவது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் அதை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக நல்லதொரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் அனுபவ ரீதியாக இங்கே ஜோதிட பலன் கேட்டு சில நாட்கள்லேயே அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோக்கு கீழே நான் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நாம் இப்போ பார்க்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய கோவில்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இங்கே மன்னர் காலத்தில் தோன்றிய கோவில்கள் தான் நிறைய இருக்குது. இந்த கோவிலை எப்படிப்பா கட்டியிருப்பாங்க, எப்படி வடிவமைச்சிருப்பாங்க, இதை எப்படி கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருப்பாங்க, இப்படியெல்லாம் நமக்கு யோசிக்கிறதுக்கே பல வருஷங்கள் போயிடும். ஆனால் அந்த காலத்தில் எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலத்திலேயே இப்படி மிக பிரம்மாண்டமான, மிக அழகான, ரொம்ப கம்பீரமான உறுதியான கோவில்களை நம்ம தமிழர்கள் கட்டியிருக்காங்க. முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை, கும்பகோணம், காஞ்சிபுரம் இந்த நகரங்களில் முக்கியமான பல கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கோவில் நகரங்கள் அப்படிங்கிற பெருமையே இந்த கோவில்களுக்கு இருக்குது. சரி, அந்த வரிசையில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். தமிழகத்தினுடைய மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில்களில் ஒன்று அப்படின்னும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொல்லலாங்க. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா நம்ம தமிழர்களுடைய பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய முதன்மையான கோவில் இது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ஆனாலும் சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது. இந்த வீடியோவை பார்க்கும்போதே நிச்சயமாக அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது சிவனாலயமாக இருந்தாலும் கூட அம்மனுடைய பெயராலேயே அழைக்கப்படக்கூடிய ஒரு கோவில். இங்கு பார்வதி தேவி மீனாட்சி அம்மனாகவும் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராகவும் எழுந்தருளி காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கோவிலினுடைய பழமையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கும் ரொம்ப கம்பீரமான, மிக பெரும் உயரமான ஒரு கோபுரத்தை கொண்ட கோவில்களில் இந்த மதுரையும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் கன்னியாகுமரியில் அமைந்திருக்கக்கூடிய குமரி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலும் சாதாரணமாக இல்லைங்க, ரொம்ப பழமையானது தான். அதாவது ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க. இங்கு அம்மன் கன்னி பெண்ணாக காட்சி கொடுக்குறாங்க. வலது கையில் ஜபமாலையோடு காட்சி கொடுக்குறாங்க. பானாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்ததாக அம்மனுடைய இந்த கோலம் கொண்டதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இது அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு. நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் சிதம்பரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம்பரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நடராஜர் கோவில் சிவபெருமான் நடராஜருடைய கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு. இங்கு சிவன் நடராஜராகவும் பெருமாள் கோவிந்தராஜ பெருமாளாகவும் காட்சி கொடுக்குறாங்க. வைணவ மற்றும் சைவ தெய்வங்கள் ஒரே கோவிலில் காட்சி தருது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வழிபாட்டு தலங்களில் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலும் ஒன்றுங்க. அதாவது வேறு எங்கும் காண முடியாத
அதிசயங்கள் இந்த சிதம்பரம் கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நன்மையான பலன்கள் நிறைய நடக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுங்க. இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் ஒன்று. இது முக்தி தலமாகவும் அக்னி தலமாகவும் விளங்கக்கூடிய கோவில். சிவபெருமான் அக்னி லிங்கமாகவும் மலையாகவும் காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது மிக பெரும் பெருமைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக ராமநாத சுவாமி கோவில், அதாவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் சிவனுடைய 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவலிங்கம் சீதாதேவியால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது பெரும் சிறப்பு. முக்கியமாக இங்கு ராமரால் உருவாக்கி பூஜை செய்த லிங்கமும் உண்டு. சிவனை ராமர் வழிபட்ட தலம் இதுதாங்க. புண்ணிய தலமாகவும் முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய தலமாகவும் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. இங்கே போனோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவமும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பெரும் சிறப்பு கொண்ட கோவில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நாகராஜா கோவில். இந்த கோவில் நாகர்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாகராஜா கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ப வழிபாட்டுக்கான ஒரு முக்கியமான கோவில். உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, நாக தோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயம் சரியாகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த நாக வழிபாட்டு ஆலயங்களில் இந்த ஆலயம் ரொம்ப சிறப்புங்க. இங்கு வாசுகி, ஆதிசேஷன், மான்சா உள்ளிட்ட பல நாக தெய்வங்களுக்கு சிலை இருக்கிறத இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக நாகநாத சுவாமி ஆலயம், அதாவது இது திருநாகேஸ்வரத்தில் இருக்குது. கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாகநாதர் சுவாமி கோவில் நாக வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது தோஷம் போக்கக்கூடிய தலமாகவும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் நாகவள்ளி நாக கன்னி அப்படின்னு 2 மனைவிகளோட காட்சி தராரு. பொதுவாக நாக வடிவிலேயே காட்சி தரக்கூடிய ராகு பகவானை இங்கு மனித வடிவில் நம்மளால் தரிசிக்க முடியும். இங்கு ராகு காலத்தில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகநாதர் சுவாமி கோவிலுக்கு நீங்களும் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தோஷங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு. அடுத்ததாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில். திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தெரியாதவங்களே இருக்க முடியாது. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் முதன்மை தலமாக இருக்கக்கூடிய கோவில். இங்கே மகாவிஷ்ணு ரங்கநாதராக 5 தலை நாகத்தின் மீது சயன கோலத்தில் காட்சி தராரு. புகழ்பெற்ற விஷ்ணு ஆலயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோவிலாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம தமிழகத்தினுடைய மிக பெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயரை சொல்லும் போதே நமக்கு ஒரு கம்பீரம் வரும். அப்படிப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் சோழ ஆட்சி காலத்தில் அடையாளமாக திகழ்ந்த கோவில் அப்படின்னா அந்த ஆட்சி காலத்தினுடைய அடையாளம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கோவில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மேலும் கிரானைட்டால் கட்டப்பட்ட முதல் கோவிலும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்லக்கூடிய பல அதிசயங்கள் தாங்கி இருக்கக்கூடிய கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னா அது மிகையாது. அந்த வகையில் இந்த தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லும்போது மிக பெரும் சிறப்பை பெற்றிருக்கு. இன்றைக்கும் இந்த கோவிலை எந்த வகையில் கட்டுனாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி போய்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் அதை ஒரு அளவுக்கும் நம்மளால் சொல்லதான் முடியுமா ஒழிஞ்சு இன்றைக்கி இந்த கோவிலை கட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரும் சிறப்பு. 10ஆவதாக கபாலீஸ்வரர் கோவிலுங்க. அதாவது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த கபாலீஸ்வரர் கோவில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக அற்புதமான சிவனுடைய ஆலயம் கபாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்கிறோம். இங்கு பார்வதி தேவி மயில் வடிவில் சிவனை வழிபட்டதாக புராணங்கள் சொல்லுது.
புன்னை மரத்தடியிலேயே அன்னை கற்பகாம்பாளாக இங்கு இந்த கற்பகாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தோடு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூரில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ததில்லை அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த 10 கோவில்கள், தமிழகத்தினுடைய தலை சிறந்த 10 கோவில்கள் நாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் இந்த கோவிலில் எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.